விடாமுயற்சின்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த படம் கண்டிப்பாக விடாமுயற்சி இன்னும் ரிலீஸ் ஆகலை. நாளைக்கு கோட் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு காம்படிட்டாக நம்ம இன்னைக்கு விடாமுயற்சி படத்தோட ரிவ்யூ போட போகிறோம். விடாமுயற்சி யூஸ்வலாக நீங்கள் இந்த ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்த உடனே வந்து எல்லாருமே கெஸ் பண்ணிட்டாங்க. இந்த போஸ்டர் பார்த்து இது வந்து கண்டிப்பாக பிரேக் டவுன் இங்கிலீஷ் பிரேக் டவுன் படத்தோட தகவலாக தான் இருக்கும்னு. பட் ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் எல்லா போஸ்டர் பார்த்த அப்புறம் ஒன்று கன்ஃபார்ம், கண்டிப்பாக இந்த படம் வந்து பிரேக் டவுனோட மேபி அஃபிஷியல் ரீமேக்காக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் கண்டிப்பாக அந்த படத்தோட காப்பி தான் இந்த படம். மேபி அஃபிஷியல் ரீமேக். பிரேக் டவுன் படம் எப்படி இருக்குன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரேக் டவுன் படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் வந்து படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு தொலைதூர பயணம் போகிறாங்க. வண்டி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க வண்டி பிரேக் டவுன் ஆகுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இறங்கி வண்டியை சரி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கு வந்துட்டு இருக்கு. அந்த ட்ரக் டிரைவர் என்ன பண்ணுறாரு, இதை பார்த்துட்டு வண்டியை நிப்பாட்டி அவர் வந்து என்ன இஷ்யூ எதுன்னு பார்க்குறாரு. அவரும் ஹெல்ப் பண்ணுறாரு. சரி அவரால் முடிஞ்சதெல்லாம் பார்க்குறாரு. பட் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஹீரோ ஹீரோயினை அந்த ட்ரக் டிரைவரோட அவரோட வண்டியில் அனுப்பி வைக்கிறாரு. நெக்ஸ்ட் ரெஸ்ட் ஸ்டாப்பில் போய் ஒரு டக் வண்டி இது சொல்லுவாங்க வண்டி இழுத்துட்டு போகிறதுக்கு, அதை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த வண்டியிலே கூட வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. பட் அவங்க கிளம்புன கொஞ்ச நேரத்தில் இவர் என்னென்னமோ ட்ரை பண்ணுறாரு. ஃபைனலாக கண்டுபிடிச்சிடறாரு. இஷ்யூவை கண்டுபிடிச்சி இவர் ஃபிக்ஸும் பண்ணிடுறாரு. ஃபிக்ஸ் பண்ண சந்தோஷத்தில் கிளம்பி போகிறாரு. நேராக போய் நெக்ஸ்ட் ரெஸ்ட் ஸ்டாப்பில் போய் அவருக்கு ஒய்ஃபை போய் பார்த்து சொல்லலான்னு போகிறாரு. பட் ஒய்ஃப் அங்கே காணலை. ஸோ என்ன பண்ணுறாரு, நேராக போய் அங்கே இருக்கிற ஹோட்டலில் உள்ளே போய் விசாரிக்கிறாரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கேட்குறாங்க. ஆனால் பட் யாருக்குமே வந்து இவரோட ஒய்ஃபை பற்றி ஒன்றுமே தெரியலை. என்ன அந்த ஒரு பதட்டத்தில் என்ன பண்ணுறாரு, நேராக ஓகே நம்ம இங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ணானா நெக்ஸ்ட் ரெஸ்ட் ஸ்டாப் போவோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. பட் இவர் புறப்பட்ட கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ட்ரக்கில் ஏற்றி விடுவார்ல இவரோட ஒய்ஃப், அந்த ட்ரக் வந்து முன்னாடி போயிட்டு இருக்கோம். ஸோ சேஸ் பண்ணி அந்த ட்ரக்கை வழிமறிச்சு அந்த டிரைவரை போய் பார்த்து எங்கே என் ஒய்ஃப்னு விசாரிப்பாரு. பட் அங்கே ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாரு அந்த டிரைவர். யாருப்பா நீ, நான் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்றாரு. ஸோ நமக்கே வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆயிரும். ட்ரக் டிரைவர் சொல்றது உண்மையா இல்லை இவரு சொல்றது உண்மையா. அந்த டைம் பார்த்தா அங்கே ஒரு பேட்ரோல் போலீஸ் வர வருவார். அவரும் வந்து பார்த்துட்டு டிரைவரோட பேக்ரவுண்ட் எல்லாம் விசாரிச்சுட்டு எப்பா டிரைவர் மேலெல்லாம் எந்த இஷ்யூ இல்லை நீ போகலான்னு அனுப்பி விட்டுருவாரு. இவருக்கு என்ன பண்றேன்னே தெரியாது. சரி ஓகே நியர்பை போலீஸ் பூத்தில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவர் ஒய்ஃப் எங்கன்னு தேடுறாரு. ஸோ இந்த படம் வந்து இதுக்கப்புறம் இந்த எண்டு வரைக்கும் அவர் ஒய்ஃபை கண்டுபிடிச்சாரா இல்லைங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரி. இதை கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் படம் டியூயல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படமும் வந்து கிட்டத்தட்ட டியூயல் மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். பட் அந்த படம் பார்த்தவங்களுக்கு இது வந்து அவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுக்குமான்னு தெரில. பட் இங்கிலீஷில் வந்து இந்த படம் 1.5 மணி நேரங்கிறனால எங்கேயுமே நம்மளை போர் அடிக்க விடாமல் செம்ம என்கேஜிங்காக போகும். பட் தமிழில் என்ன பிரச்சனைனா இந்த 1.5 மணி நேரம் நம்ம இந்த மாதிரி படத்துக்கு வந்து கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும்னு கூட நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ தமிழில் வந்து நமக்கு அதுக்கேற்ற ஒரு பேக் ஸ்டோரி இல்லை வேற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து தேவைப்படும். அதுக்கும் இங்கே ஒரு சிக்கல் என்னன்னா ரீசெண்டாக வந்து நம்ம லியோ படம் பார்த்துருப்போம், அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ். ஒரு 1.5 மணி நேரம் இங்கிலீஷில் ஓடக்கூடிய ஒரு இங்கிலீஷ் வெர்ஷன் ஆஃப் பாஷா. அந்த படத்தை வந்து தமிழில் லியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது எந்த மாதிரி மாற்றி வச்சாங்கன்னு. பட் இவங்களா ஒரு கதையை வைக்க போறேன்னு சொல்லி விடாமுயற்சியில் இந்த கதையை எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல. பட் ஆஸ் ஆஃப் நவ் பிரேக் டவுன் தான் விடாமுயற்சியாக இருக்கக்கூடுங்கிற ஒரு நம்பிக்கையில தான். ஏன்னா கிட்டத்தட்ட 100% இவங்க போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பிரேக் டவுன் கூட மேட்ச் ஆகுது. இவங்க இந்த ஸ்டோரியை தான் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா தமிழ்ல இதுக்கு வந்து மகிழ் திருமேனி வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே வச்சிருப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. பட் லெட்ஸ் சி, விடாமுயற்சி தியேட்டர்ல வந்த பிறகு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதையும் அதையும் நம்ம கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ பண்ணலாம்.